நல்ல புளிப்பாக ஒரு மீன் குழம்பு எங்கள் வீட்டில் எப்படி செய்வோன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கையளவு புளி எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக உப்பு, நல்லா கரைச்சிக்கட்டி இந்த மாதிரி வடிகட்டி வச்சுக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணியாக இருக்கும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய்த்தூள், காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. இன்றைக்கி நாங்கள் இதை மண் சட்டியில் செஞ்சோம். அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க, கூடவே வடகம் கொஞ்சம். நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை. இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சால் தான் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கு 20 பல் சின்ன வெங்காயம், 2 பெரிய தக்காளி கூடவே சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க புளி கரைசலை இது கூட சேர்த்துக்கலாம். உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொதிக்கணும். கொதிச்சாதான் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகும். இப்போ ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒவ்வொரு மீனாக ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி 1 கிலோ மீன் போட்டிருக்கோம். இப்போ மீன் போட்டதும் இது கூடவே நாங்கள் மாங்காய் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மாங்காயோட டேஸ்ட்டு, அந்த புளிப்பு இந்த மீன் குழம்புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதித்ததும் மீன் வெந்தது இறக்கிக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.